தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். தூய ஆவியை பெற்றுக்கொள்ள திருத்தூதர்களை ஜெபத்தில் வழிநடத்தியது போல மரியே எங்கள் அன்னையே, எங்களையும் வழி நடத்தும். அம்மா மரியே, ஆரோக்கிய தாயே, அன்பு மக்களாகிய நாங்கள் ஆனந்தத்தோடு அருள் நிறைந்த உம்மை வானதூதர் குடும்பத்தோடு இணைந்து வாழ்த்துகிறோம். ஆண்டவரின் தூதர் வந்து வாழ்த்தினார், மரியே ஆண்டவரின் தாயாவா என்றார். அருள் நிறைந்த மரியவளும் கூறினார், இன்றும் ஆண்டவரின் அடிமை நான் ஆகட்டும். வார்த்தையும் மனிதனாய் மரியிடம் உருவானார், வாழ்ந்திட்டார் வானரசர் நம் நடுவே வாஞ்சையா. வார்த்தையே மனுவான மறைபொருள் தியானித்து வாழ்வில் மாந்தரின் மாண்பினை உணர்ந்து எமக்காக மரித்தவர் உயிர்ப்பின் சாட்சியாய், எமக்காக மரித்தவர் உயிர்ப்பின் சாட்சியாய், ஏற்றமுடன் வாழ அருள் வாயம் தந்தார். பிறப்பு என்னும் நிகழ்வு ஒரு புதிய படைப்பை, புதிய உயிரை இவ்வுலகிற்கு கொண்டு வருகிறது. நம்மை படைத்தவர் ஒருவரை தவிர இந்த உயிருள்ள படைப்பின் உருவாக்கத்தை வேறு யாராலும் செய்ய முடியாது. அந்த படைத்தவரையே தன் உதரத்தில் குழந்தையாக தாங்கும் பாக்கியம் பெற்ற படைப்பு ஒன்று இவ்வுலகத்தில் பிறப்படுத்த நாளை உலகமே இணைந்து கொண்டாட காத்திருக்கிறோம். இந்த பேரழகின் நாமத்தை தாங்கிய எத்தனையோ திருத்தலங்கள் பக்தர்களால் நிரம்பி வழிகிறது. அந்த திருநாளை சிறப்பிக்கவிருக்கும் நாம் அதற்கு முன் தயாரிப்பாக புதிய படைப்பின் அடையாளமும் விடியலுமான அன்னை மரியா என்பதன் அடிப்படையில் முதல் நவநாளை இன்று சிறப்பிக்கிறோம். பழைய ஏற்பாட்டின் பாவ வாழ்விலிருந்து நம்மை புதுப்பிக்க, புது பிறப்படுத்த புதிய ஏவாளை நம் அன்னையை இப்பாடலில் இணைந்து அவரின் ஆன்மீக அழகை தியானிப்போம். நிலவைப் போல் அழகுள்ளவளாய், கதிரவனைப் போல் ஒளியுள்ளவளாய், விடிகாலை வானம் போல் எழுந்து வரும் இவள் யாரோ, எழுந்து வரும் இவள் யாரோ. என்ன அழகு உன் அருளழகு, என்ன அழகு உன் அன்பழகு, என்ன அழகு உன் அருளழகு, என்ன அழகு உன் அன்பழகு. அழகு உன் அருளழகு,
கண்ணிமையின் தூய்மையும் தாட்சியின் மேன்மையும் வார்த்தையின் உண்மையும் கொள்ளை கொண்டதே, என்னை கொள்ளை கொண்டதே. உன் கண்ணிமையின் தூய்மையும் தாட்சியின் மேன்மையும் வார்த்தையின் உண்மையும் கொள்ளை கொண்டதே, என்னை கொள்ளை கொண்டதே. இயேசுவின் தாசனாய் என்னை வாழ வைத்ததே, இயேசுவின் தாசனாய் என்னை வாழ வைத்ததே. அன்பே அருளே அமுதே அழகே நீ வாழ்க, நீ வாழ்க. என்ன அழகு உன் அருளழகு, என்ன அழகு உன் அன்பழகு. தந்தை கடவுள் மனிதனை மீட்க தன் ஒரே மகனை இவ்வுலகிற்கு அனுப்ப திட்டமிட்ட பொழுது தந்தை கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண் நம் அன்னை இறுதி வரை இறை திட்டத்தை தன் இதயத்தில் பதித்து ஒரு புதிய விடியலை கொணர்ந்தவர். பகலவன் ஒருவனால் இந்த அண்டம் ஒளி பெறுவது போல நம் அன்னை ஒருவரால் இந்த உலகம் இன்று மீட்பின் விடியலை சுவைத்து கொண்டிருக்கிறது. நாமும் நம் அன்னையைப் போல இறைவனால் ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்பட்டு புதுப்படைப்பாகிறோம் என்பதை உணர்ந்து வாழ்வோம். பிறரது வாழ்வில் விடியலை கொணரும் நம்பிக்கை நட்சத்திரங்களாக வாழ அருள் வேண்டி இறைவனின் வார்த்தைக்கு செவிமடுப்போம். திருவெளிப்பாடு நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வசனம் 1. வானில் பெரியதோர் அடையாளம் தோன்றியது. பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. அவர் 12 விண்மீன்களை தலைமீது சூடியிருந்தார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருவெளிப்பாட்டில் புது படைப்பாக சித்தரிக்கப்படும் நம் அன்னை புதிய படைப்பின் அடையாளமும் நம்மை தீமையின் பிடியிலிருந்து மீட்க மீட்பின் கருவியாக தோன்றிய விடியலுமாயிருக்கிறார். இந்த புதிய பெண்ணின் படைப்பால் கடவுளின் அரசாட்சி மண்ணில் நிறுவப்படுகிறது. ஆண்டவரது அரசாட்சியில் மகிழ்ந்து துள்ளும் படைப்பின் முழுமையோடு இணைந்து இத்திருப்பாடல் வழி எல்லாம் வல்ல இறைவனை புகழ்வோம். திருப்பாடல் 93. ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். அவர் மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் வல்லமையை கச்சையாக கொண்டுள்ளார். பூவுலகை அவர் நிலைப்படுத்தினார், அது அசைவுறாது. உமது அரியணை தொடக்கத்தில் இருந்தே நிலைபெற்றுள்ளது. நீர் தொன்று தொட்டே நிலைத்துள்ளீர். ஆண்டவரே, ஆறுகள் குதித்தெழுந்தன, ஆறுகள் இரைச்சலிட்டன, ஆறுகள் ஆரவாரம் செய்தன. பெருவெள்ளத்தின் இரைச்சலையும் கடலின் ஆற்றல் மிகு பேரலைகளையும் விட ஆண்டவர் வலிமை மிக்கவர். அவரே உன்னதத்தில் உயர்ந்தவர். உம்முடைய ஒழுங்குமுறைகள் மிகவும் உறுதியானவை. ஆண்டவரே, என்றென்றும் தூய்மையே உமது இல்லத்தை அழகு செய்யும். ஆமென். மீட்படைந்தோரே புதிய படைப்பு என்றால் அந்த மீட்பை கொண்டு வந்தவராம் இறை இயேசுவின் தாயான மரியா, மீட்பரின் அன்னையான மரியா புது படைப்புதானே. புது படைப்பின் அடையாளம் அவர்தானே. ஒரு புது நாளின் துவக்கம் விடியல். புது படைப்பாம் மீட்பின் விடியல் அன்னை மரியாள். துன்பத்தில் துவண்டு கிடக்கும் மனிதன் தனக்கு விடிவு எப்போது என ஏங்குகிறான். இங்கு விடிவு என்பது புது வாழ்வு, சுபிட்சம் என்பதன் துவக்கத்தை தான் குறிக்கிறது. அதுபோல் பாவ இருளில் மூழ்கி கிடந்த உலகிற்கு மீட்பின் விடியலாக திகழ்ந்தவர் அன்னை மரியாள்.
சொல்ல சொல்ல இனிக்குதம்மா உந்தன் பல கோடி பெயரம்மா அள்ள அள்ள குறையாதம்மா உம்மற்புதங்களும் புதுமைகளும் அன்னை வேளாங்கண்ணி தாயே உம் பெயர் சொல்லி அழைக்கிறோம் உம் புதுமைகள் பாடி மகிழ்கிறோம் எங்கள் ஆரோக்கிய அன்னையே வாழ்க வாழ்க. உந்தன் பெயர் சொல்லி அழைத்தேனே அம்மா உந்தன் பெயர் சொல்லி அழைத்தேனே அம்மா உந்தன் புகழ் பாடி மகிழ்ந்தேனே அம்மா எத்தனை பேரம்மா குறையாத கடலம்மா ஒவ்வொன்றும் உமதன்பை காட்டிடும் மொழியம்மா எத்தனை பெயரம்மா குறையாத கடலம்மா ஒவ்வொன்றும் உமதன்பை காட்டிடும் மொழியம்மா அன்னை வேளாங்கண்ணி என்று சொன்னால் போதும் இந்த பிறவி பலன்கள் நம்மை வந்து சேரும் அன்னை வேளாங்கண்ணி என்று சொன்னால் போதும் இந்த பிறவி பலன்கள் நம்மை வந்து சேரும் உந்தன் பெயர் சொல்லி அழைத்தேனே அம்மா உந்தன் புகழ் பாடி மகிழ்ந்தேனே அம்மா. அம்மா மரியே, எம் அன்பு தாயே, இன்று கோடிக்கணக்கான மக்கள் வறுமை, நோய், துன்பம் என்னும் இருளில் சிக்கி தவிக்கின்றனர். அவர்களின் துன்பத்திலிருந்து அவர்களை விடுவித்து புதுவாழ்வு அளிக்கும் விடியலாக நீர் இருந்தருளும். உமது ஊழியர், உமது அன்பு மக்கள் என்று சொல்லிக்கொள்ளும் நாங்களும் எங்கள் கனிவான வார்த்தைகளால் கருணை செயல்களால் பிறருக்கு புது வாழ்வளிக்கும் விடியலாக திகழச் செய்யும். புது படைப்பாம் மரியே வாழ்க, புது வாழ்வின் விடியலாம் மரியே வாழ்க. வாழ்விழந்தோரின் வாழ்வில் நாங்கள் புது விடியலாய் செயல்பட அருள் தாரும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் பேறு பெற்றாய் நீ. உம்முடைய திருவயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசீர் அருள பெற்றவர். புனித மரியாளே, இறைவனின் மாதாவே, பாவிகள் எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் மன்றாட வேண்டும் அம்மா. மரியே, முது ஊழியர்களின் அன்னையும் அரசியுமானவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பேராலே